வணக்கம். இன்னைக்கு நான் இந்த வீடியோல இந்த கம்பு தானியத்த வச்சு என்னென்னலாம் உணவு நான் செய்வேன்னு சொல்றேங்க. இந்த கம்பு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் நாட்டு கம்புனா இன்னும் சூப்பரா இருக்கும். வாடைய பார்த்தாவே அவ்ளோ அருமையா இருக்கும். நான் கம்ப வச்சு வாரத்துக்கு 2 தடவையாவது கம்மஞ்சோறு செஞ்சுருவேங்க. இன்னொன்னு இந்த கம்ப வந்து ஊற வச்சு நைட்டெல்லாம் மறுநாள் காலையில ஒரு வெள்ளை துணியில போட்டு தண்ணிய இருத்துட்டு முடிஞ்சு வச்சுட்டிங்கன்னா, அடுத்த நாள் ஃபுல்லாமே நல்லா முளைச்சிருங்க. அதுக்கு பேர் முளைக்கட்டின கம்புன்னு சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருக்க குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு தான் சாப்பிடணும். சில பேருக்குலாம் வசதி இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் எதுக்குங்க? நீங்க இந்த கம்ப ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிடுங்க. அதில இருக்க நார்ச்சத்துக்கு மேல வேற என்னங்க வேணும்? அதுக்கப்புறம் அத வந்து அப்படியே வறுத்து, இது கூட கருப்பட்டி சேர்த்து மிக்ஸியில போட்டு நல்லா அடிச்சு, ஏலக்காய் சேர்த்து கம்பு உருண்டை செய்யலாம் நெய் போட்டு பெனஞ்சு. நல்லாயிருக்கும். கம்பு ரொட்டி நம்ம தோசைக்கு எப்படி மாவாட்டுறோமோ, அதே மாரி உளுந்து சேர்த்து, கம்புல கொஞ்சமா மட்டும் அரிசி சேர்த்து, நம்ம மாவாட்டி புளிக்க வச்சு, கம்பு தோசை செய்யலாம். கம்பு ரொட்டி பண்ணலாங்க. அதுக்கு மேல அருமையா இருக்கும். இப்பலாம் அரிசி, கோதுமை, மைதா இத யூஸ் பண்றத விட்டுட்டு, நீங்க பழைய மாரி கேப்ப மாவு, இந்த கம்பு மாவு, சோள மாவுலாம் பயன்படுத்தி பாருங்க. உடல் எவ்ளோ ஹெல்த்தியா இருக்கும். இப்பலாம் ஒரு சின்ன பொருள சாப்பிட்டா கூட வயிறு செரிமானம் ஆக மாட்டேங்குது. நெறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அந்த காலத்துலலாம் இது ஈஸியா செரிமானம் ஆயிரும். உடம்புக்கு நார்ச்சத்து தேவையான அளவு கிடைக்கும். பசிக்காது. உடல் எடைய அதிகரிக்க விடாது. இதெல்லாம் நீங்க சரியா சாப்பிடாதனால தான் இன்னைக்கு இவ்ளோ பிரச்சனைகள். நான் அடிக்கடி எடுத்துக்கிறேன். நீங்களும் இதே மாரி அடிக்கடி எடுத்துக்கோங்க. தேங்க் யூ.